வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நாங்க மோமோ செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதே போல் 1/2 டீஸ்பூன் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. அது போக இந்த வீடியோட ரிவ்யூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் யூடியூப்பில், மறக்காமல் அதையும் பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா உதிரியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் இப்போ தான் சேனல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா நான் மாவை நல்லா உதிரியாக பிசைஞ்சு வச்சுக்கிறேன். ரொம்ப கட்டியாக எடுத்து வச்சிடாதீங்க மாவை, அப்போ நல்லா இருக்காது. நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மாவை பிசைஞ்சு நல்லா வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காமிச்சோடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வீட்டில் சாப்பர் இருக்காது, அதுக்கு பதிலாக நீங்கள் மிக்சியை பல்ஸில் வச்சு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா குட்டியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கிறது நல்லா வந்ததுக்கு கொஞ்சம் உப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா நான் கலக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் நல்லா தேவையான அளவு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேபேஜ் நான் பழுப்பில் வச்சு எடுத்துருக்கேன். நீங்களும் கேபேஜ் பழுப்பில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குட்டியாக இருக்குது, அதுதான் நல்லா மோமோஸ் கட் பண்ணும்போது நல்லா சுவையாக இருக்கும். அதனால் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இன்னும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான கேரட்டு நான் பழுப்பில் வச்சு எடுத்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பெருசாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதுக்காக நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதக்கணுங்க. ஒரு சில கேரட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா இதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். அந்த கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கியிருக்குன்னு சொல்லி. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மாவு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா
ஒரு பெரிய இது பவுல் மாதிரி ஒரு மூடி இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு மூடியோட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு மோமோஸ் இந்த கிளிப் ஆட் பண்ண மாட்டேன், மன்னிச்சிக்கோங்க. இப்போ நான் ஸ்டஃபிங் வச்சு, இது கொஞ்சம் கஷ்டம்தான், நீங்கள் இழுத்து எப்படி சாரி ஃப்ளீட் பண்ணுற மாதிரி ஃப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியே வந்துச்சுன்னா அது உள்ளே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இழுத்து நான் ஃப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி இந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி சிப்பி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இது கொழுக்கட்டை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே சூப்பரான ஒரு மெத்தட் தான். நான் வந்து ஸ்டஃபிங் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுப்பேன். ஒட்டலைன்னா நல்லா அமர்த்தி கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் ஒன்று ஒன்றா. எனக்கு